அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். ஜோதிட தகவல் பகுதியில் இன்று உங்களிடம் கல்வி யோகத்தை பற்றி சில குறிப்புகள் கூற உள்ளேன். கல்வி யோகம் என்பது எல்லோருக்கும் எளிதில் அமைந்து விடுவதில்லை. ஜாதக ரீதியாக அமைப்புகள் சிறப்பாக இருந்தால்தான் கல்வியில் சாதிக்கக்கூடிய அமைப்பு, கற்ற கல்வியால் அமைப்புகள் நல்ல சிறப்பான அமைப்புகளும் வளர்ச்சிகளும் அடைய முடியும். ஜென்ம லக்னத்திற்கு சில ஸ்தானங்கள் கல்வி யோகத்தை பலப்படுத்தக்கூடிய ஸ்தானங்களாக இருக்கிறது. லக்ன பாவத்திற்கு 2ஆம் பாவம் என்பது அடிப்படை கல்வி, மழலை கல்வி என சொல்லக்கூடிய ஸ்தானமாகும். 4ஆம் வீடு என்பது டிகிரி வரைக்கும் படிக்கக்கூடிய கல்வி அமைப்பை கூறக்கூடிய ஸ்தானமாகும். 5ஆம் பாவம் என்பது உயர்கல்வி, மேற்கல்வி, பட்டப்படிப்பு மட்டும் இல்லாமல் பட்டய படிப்பு படிக்கக்கூடிய யோகத்தெல்லாம் கூறக்கூடிய ஸ்தானமாகும். 2, 4, 5ஆம் பாவங்களில் பாவ கிரகங்கள் இல்லாமல் அமையப்பெற்று சுபகிரக அமைப்பானது 2, 4, 5ஆம் பாவங்களில் இருப்பது மிக மிக சிறப்பு. இந்த 2, 4, 5ஆம் பாவங்கள் மட்டும் இல்லாமல் ஒருவரின் ஜாதகத்தில் கல்வி காரகன் என வர்ணிக்கப்படக்கூடிய புதனானவர் வலுவாக அமைவது மிக மிக சிறப்பு. புதனானவர் ஆட்சியோ உச்சமோ பெற்றிருப்பதும் கேந்திர திரிகோண ஸ்தானங்களில் அமைந்திருப்பதும் அற்புதமான அமைப்பாகும். 2, 4, 5இல் சுபகிரகங்கள் அமையப்பெற்று புதனானவர் வலுவாக அமையப்பெற்றிருந்தால் தங்கு தடையில்லாமல் கல்வி கற்கக்கூடிய உங்கள் கல்வியில் நல்ல மேன்மைகளும் அனுகூலங்களும் உண்டாகும். 4ஆம் வீட்டில் சுபகிரகங்கள் அமைவது, 4ஆம் வீட்டை சுபகிரகங்கள் பார்வை செய்வது, 5ஆம் வீட்டை சுபகிரகங்கள் பார்வை செய்வது மிக மிக சிறப்பு. ஒருவரின் ஜாதகத்தில் 4, 5க்கு அதிபதி இணைந்திருந்தாலோ 4, 5க்கு அதிபதி பரிவர்த்தனை பெற்றிருந்தாலோ புதனானவர் சுபகிரக சேர்க்கை சுபகிரக பார்வையோடு அமைய பெற்றிருந்தாலும் கல்வியால் சாதிக்கக்கூடிய யோகங்கள் உண்டாகும். புதன் இருக்கக்கூடிய இடத்திற்கு இருபுறமும் சுபகிரகங்கள் இருப்பது மிக மிக சிறப்பு. புதனானவர் பாவகிரக சேர்க்கை பெற்றிருந்தாலோ பாவகிரகங்களுக்கு இடையே புதன் அமைய பெற்றிருந்தாலோ கல்வியில் தடங்கல்கள் ஏற்படும். 2, 4, 5ஆம் வீடுகளில் உங்களுக்கு பாவகிரகங்கள் இருப்பது அவ்வளவு சிறப்பல்ல. அப்படி பாவகிரகங்கள் அமையப்பட்டிருந்தால் அந்த பாவகிரகங்களுடைய திசாபுத்தி நடைபெறுகின்ற பொழுது கல்வி ரீதியாக தேவையில்லாத தடங்கல்கள் உண்டாகும். அதுபோல 4ஆம் வீட்டில் பாவகிரகங்கள் அமையப்பெற்றால், சனியோ ராகுவோ அமையப்பெற்றால் உங்களுக்கு பார்த்தால் பட்டய படிப்பு போகின்ற பொழுது கடினமான படிப்பை படிக்க முடியாத அளவுக்கு தடங்கல்கள்லாம் உண்டாகிறது. அதுபோல 5ஆம் வீட்டில் பாவகிரகங்கள் அமையப்பட்டிருந்தால் அந்த 5இல் அமையப்பெற்ற பாவகளோட தசாபுத்தி நடைபெற்றால் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்றால், படிக்கிற வயதில் நடந்த சுமார் 15லிருந்து 20 வயது வரைக்கும் கூடிய காலங்களில் அந்த 5இல் அமையக்கூடிய பாவகிரகத்தோட தசாபுத்தி நடைபெற்றால் பட்டப்படிப்பு மேற்பட்ட படிப்பு படிப்பதற்கெல்லாம் இடையூறுகள் ஏற்படும். ஜோதிடத்தில் கிரக சேர்க்கை கிரக பார்வைகளை யோகங்கள் என்று கூறுவோம். சில கிரக சேர்க்கை என்பது சிறப்பான அமைப்பாகும். அந்த கிரக சேர்க்கையில் சில கிரக கூட்டு கிரக சேர்க்கை கல்வி யோகத்தை பலப்படுத்தும்.